நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளராக இவரை வந்து மதித்தாலும், பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய பத்திரிகைன்னு நினைக்கக்கூடிய இந்தியா டுடே ரொம்ப மதித்தாலும், பல செய்திகள் வந்து இவர்களுக்கு ஆழமான செய்திகள் தெரியலைங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. கடைசி தருவாயில் நான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த கேஸை பற்றி. அப்போ அவர் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் பேசுவோம். ஏன்னா இந்த இதில் எல்லாருமே காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் தமிழர்கள் குறித்து, ஈழத்தமிழர்கள் குறித்து செய்திகளை கொண்டு வர்றாரு. அவர் பிரபாகரனை மீட் பண்ணியிருக்காரு, எல்லா போராளி இயக்கங்களையும் மீட் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ பொதுவாக இன்னைக்கும் அவருக்கு வந்து யார் நெருக்குன்னு கேட்டிங்கன்னா டெலோ தலைவர் அவரோட இன்னைக்கும் வந்து அவர் செல்வம் அடைக்கலனா. இதுக்கு பின்னாடி LTTE இருக்கு. ஃபாரின் இன்வால்வ்மெண்ட்டுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. இது ஒரு இன்டர்னல் சப்போர்ட்டேஜாக இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. ராஜீவ்காந்தி படுகொலை தொடர்பாக பல்வேறு படங்களும் பல்வேறு குறும்படங்களும் தொடர்களும் எடுக்கப்பட்டன. அதில் சிலவற்றை இதில் காண்போம். ராஜீவ்காந்தி is alive. What is your name, sir? மிஷன் 90 டேஸ் என்பது 2007ஆம் ஆண்டு வெளியான இந்திய மலையாள மொழி திரைப்படமாகும். இது ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியும் முன்னாள் கமாண்டோ மேஜருமான ரவீந்திரன் SM இயக்கியது. மம்மூட்டி நடித்திருந்தார். இது மேஜர் ரவியும் இரண்டாவது இயக்குனராக கருதப்படும் திரைப்படமாகும். இது முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியின் படுகொலை மற்றும் அதை தொடர்ந்து வரும் விசாரணைகள் அடிப்படையாக கொண்டது. இவர்களை தாண்டி ரகோத்தமன் கதாபாத்திரத்தில் பகவதி பெருமாள், கேப்டன் ரவீந்திரன் கதாபாத்திரத்தில் வித்யுத் கார்கி, இவர்களது நடிப்பும் சிறப்பாக இருக்கு. சிவராசன் கதாபாத்திரத்திற்கு நடிகர் ஷபீக் முஸ்தபா அசத்தலான நடிப்பை வழங்கியிருக்காரு. வேலுப்பிள்ளை பிரபாகரன் உருவத்துல மட்டும் அதற்கு சற்றும் பொருந்தாத நபரை தேர்வு செய்திருக்கிறார் என்று விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமூகம் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் பல விஷயங்களை நம்மளுடைய யூ தமிழ் ஊடறுப்பு சேனல் வாயிலா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில எந்த விஷயம் குறித்து இன்னைக்கு நாம கலந்துரையாட போறோம்னா, கண்டிப்பா த ஹண்ட் த ராஜீவ்காந்தி அசாசின் அப்படின்னு ஒரு சீரீஸ் வந்து சோனி லிவ் அப்படின்ற இளையதளத்துல வந்து வெளியிடப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு உண்மை கதையை வந்து தழுவி எடுத்த படம் அப்படின்ற காரணத்தினால இந்த படத்திற்கு வந்து பல விமர்சனங்கள் வந்து அதிகப்படியா வருது. ஒரு பக்கம் வந்து பாராட்டுகளும் இருந்தாலும் பல தவறுகள் இருக்கிறதா வந்து ஒரு குற்றச்சாட்டுகளும் வந்திருக்கு. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முன்னாள் இந்தியா டுடே நிருபர் அனிருத் மித்ராவுடைய 90 டேஸ் அப்படின்ற புத்தகத்தை தழுவிதான் இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கதையோட இயக்குனர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாகேஷ் குக்குனூர். இவர் இயக்கிய இந்த கதையில என்ன மாதிரியான அரசியல் வேலைகள் இருக்கு, ஒரு கதைக்களமா நம்ம பார்க்கும் பொழுது இது வெறும் ஒரு திரைப்படமா நமக்கு தெரியும். ஆனா இதற்கு பின்னாடி நடந்த அரசியல் என்னென்ன, அந்த காலகட்டங்கள்ல இதற்கு எவ்வளவு வரவேற்பும் எதிர்ப்புகளும் இருந்தது அப்படின்றது குறித்த நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட அனுபவம் மிக்க திரு அக்னி சுப்பிரமணியம் சார் அவர்கள் தான் பகிர்ந்துக்க போறாங்க. வணக்கம் சார். வணக்கம். எங்களை விட அந்த படம் குறித்த நிறைய தகவல் உங்களுக்கு தெரியும். அதற்கு பின்னாடி நடந்த அரசியல் வேலைகள் என்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க சார். இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தை குறித்து எனக்கு பெருசாக தெரியாது. படம் மட்டும் அந்த 7 எபிசோடுங்கிறத பார்த்தோம், அது முழுமையாக பார்த்தோம். அந்த ஸ்டோரின்னு சொல்கிறாங்களே, ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்னர் 90 நாட்கள் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. அந்த ஸ்டோரி குறித்து ஓரளவுக்கு இல்லை, நிறையா விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னு கேட்டால், இப்போ எடுத்திருக்கவங்கெல்லாம் வந்து அனிருத் மித்ராங்கிறவர் இந்தியா டுடேயில் ஒர்க் பண்ணவர். இந்தியா டுடேங்கிற பத்திரிகையை நம்ம மறிக்கிறோம். ஏன்னா ஆரம்ப காலத்திலேருந்து உண்மையான செய்திகளையும் ஓரளவுக்கு ஆதென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கறதுல அது வந்து ஒரு ஊடகத்துறையில் மிக முக்கியமான ஒரு இது. சொல்லப்போனால் 25 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து 25 ஆண்டுகளாக வீரப்பனோட படங்கிறது எங்கேயுமே கிடைக்காம இருந்தது. ஒரே ஒரு இது சஃபாரி போட்டு நிற்கிற மாதிரி ஒரு படம் தான் வந்து வெளியிடப்பட்டிருந்தது. அப்போல்லாம் மாயாவி வீரப்பன் இருக்காரா அப்படின்னு கேட்டுக்கொண்டு இருந்த சமயத்தில் 25 ஆண்டுகள் கழித்து அந்த உண்மையான படத்தை, அதாவது அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வீரப்பனுடைய படத்தை டக்குன்னு இந்தியா டுடேல ஃபர்ஸ்ட் ஃப்ளாஷ் பண்ணாங்க. அது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு இதாச்சு. அதுபோல் வந்து பல செய்திகளை வந்து நம்ம வந்து இந்தியா டுடேல பார்க்க முடியும். இந்தியா டுடேல நிறைய செய்திகள் இருக்குது.
இந்த இதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த ராஜீவ்காந்தி படுகொலை குறித்து அன்றைய காலகட்டத்தில் இது மிகவும் பரபரப்பாக பார்க்கப்பட்டது. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிருத்தா மித்ரா அப்படிங்கிறவர் அவர் இந்த கட்டுரையை எழுதியிருக்காரு. முதல்ல இந்த கட்டுரை வந்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இதை சொல்கிறார். இந்த கட்டுரை வந்து முதல்ல நான் வந்து இது பண்ணது வந்து 15th ஜூலை 1991 ஒரு கட்டுரை எழுதுகிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியா டுடே மேகசினில் ராஜீவ் அசோசியேஷன் த இன்சைட் ஸ்டோரி அப்படின்ட்டு எழுதினார். அன்றைக்கு அது பரபரப்பாக பார்க்கப்பட்ட ஒரு புத்தகம். அதில் வந்து யார் படங்கள் வந்தது, யார் இன்வால்வ்டு என்னென்ன அப்படிங்கிறது. ஏன்னா மேலோட்டம் எல்லாத்துக்கும் வந்து ஒரு குழப்பமான நிலை இருந்த காலகட்டம். ஏன்னா மே 21 1991 படுகொலை நடக்குது ஸ்ரீபெரும்புதூரில். அதுக்கு பின்னர் வந்து ஒரு மாதம் கழித்து இவங்க வந்து ஒரு இது பண்ணுறாங்க. அந்த செய்திகள் வந்து இவங்களுடைய அந்த புத்தகம், அதாவது அந்த மேகசின் சொல்கிறோம்ல இந்தியா டுடே, அது வந்து உண்மைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு தான் நம்ம அதெல்லாம் படித்தோம். இவரை பற்றி நம்மளுக்கு தெரியாது, அந்த எழுத்தாளர் பற்றி தெரியாது, பட் அந்த புத்தகங்கள் நல்லாயிருக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பின்னர் வந்து அந்த புத்தகம் நல்ல வியாபாரமாச்சு, நல்லா இது பண்ணாங்க. அந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அதற்கு பின்னர் வந்து நம்ம பார்ப்போம். இந்த இதை தழுவி தான் இந்த இது எடுக்கப்பட்டதாக இந்த நீங்கள் த ஹண்ட் த ராஜீவ்காந்தி அசாசின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த சோனி லைவில் வந்த இந்த இது வந்து இன்றைக்கி எடுக்கப்பட்டதாக அதை இவரோட புத்தகத்தை தழுவி, எந்த புத்தகம்னா இந்த புத்தகம் தான், இந்த புத்தகத்தை தழுவி தான் எடுக்கப்பட்டது. இந்த புத்தகம் வந்து எப்போ வந்திருக்குன்னா 2022 வெளியிடப்பட்டது. 1991 படுகொலை நடந்தாலும் இவர் அதில் வந்து இந்தியா டுடேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும், இவருக்கு பல செய்திகள் தெரிந்தாலும், இவர் டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு இருந்தவர்னால இவர் வந்து பல செய்திகளை எடுத்துக்கார். ஆனால் பல செய்திகள் எடுத்தார் அப்படின்னலாம் பார்க்கும் பொழுது இது வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது வந்து, ஏன்னா டெல்லியில் உட்காந்துட்டு பல செய்திகளை எடுத்தோம், அதில் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளராக இவரை வந்து மதித்தாலும், பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய பத்திரிகைன்னு நினைக்கக்கூடிய இந்தியா டுடே ரொம்ப மதித்தாலும், பல செய்திகள் வந்து இவர்களுக்கு ஆழமான செய்திகள் தெரியலைங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. இதில் கேட்டோம்னா இந்த ஸ்டோரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்கள்ல, இந்த ஸ்டோரியை பொறுத்தளவுக்கு ரொம்ப அந்த இதிலே வந்து எபிசோடு 7ஆவதுல அமிர்த்னு ஒரு இருக்கார். அவர் வந்து ஒரு இதுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த எபிசோடை பார்த்தாங்கன்னா வருங்காலத்தில் என்னுடைய குழந்தைக கேஸோட கதையை பேரப்பிள்ளைக கிட்ட சொன்னால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவரே வந்து அந்த 7 எபிசோடை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு அந்த இது வருது, சென்டென்ஸ் வருது. அது உண்மையிலேயே அப்படி தான் கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பார்க்கும் பொழுது ஆரம்பத்திலேருந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு பரபரப்பாக ஒரு இதாக அப்படியே கொண்டு போன ஸ்டோரிஸு இதை அதுக்குள்ளே வெளியிருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஸ்டோரியாக பார்த்தாங்கன்னா இது வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த 7ஆவது எபிசோடு பார்க்கும்போது கொஞ்சம் சொதப்பல் அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னையே பல சொதப்புகள் இருக்குங்கிறது யாருக்கு தெரியும்னா எங்களை மாற ஆட்களுக்கு தெரியும். ஏன் எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும்னு கேட்டால், எனக்கு வந்து இந்த இதில் வந்து நேரடியாக எனக்கு வந்து தொடர்புகள் இருக்குது பலரோட. அதாவது இந்த கேஸில் ஈடுபட்டாங்கன்னு சொல்கிறீங்களா, இந்த கேஸில் ஈடுபட்டவங்க இதில் பலரை நான் சந்திச்சிருக்கேன். சரிங்களா? அதெல்லாம் வந்து அதான் இந்த இதில் ஈடுபட்ட அந்த படுகொலையில் கைது செய்யப்பட்ட 26 தமிழர்கள். அந்த 26 தமிழர்களில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் முக்கியமான 26 தமிழர் மட்டும் இல்லை, அதை தாண்டி இருக்கக்கூடிய விடுதலை புலிகள். அந்த 26 தமிழர்களே பார்த்தீங்கன்னா 13 பேர் வந்து தமிழ்நாட்டு தமிழர்களையும் 13 பேர் இலங்கை தமிழர்களையும், அதாவது ஸ்ரீலங்கை ஈழத்தமிழர்களையும் அதில் இன்வால்வ் பண்ணாங்க கேஸில். இந்த கேஸில் எஸ்ஐடி போட்ட கேஸில் அந்த இதை பொறுத்தளவுக்கு அதில் சாந்தன்னு ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஆனால் சாந்தன்னு ஒரு கேரக்டர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஆக்சுவலாக 2 சாந்தன் இருக்காங்க. ஒன்று வந்து குண்டு சாந்தன், அதை பற்றி பல பேருக்கு தெரியாது. என்ன சார் கதையிலே ட்விஸ்ட் வைக்கிறீங்க? ஆமாம், ட்விஸ்ட்டுங்கிறது அதில் உண்மையில் இருக்கக்கூடிய இது. ஏன்னா அந்த குண்டு சாந்தன் மட்டும்தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் சிவராசனை வந்து பெங்களூர் வரைக்கும் கொண்டு போய் விடுறது, பெங்களூரில் கடைசியாக அந்த கொகனகுண்டா அப்படிங்கிற அந்த வீட்டில், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வீட்டில் விடுற வரைக்கும் நீங்கள் வந்து அவர் இருப்பார்.
அதுக்கு பின்னாட அவர் இருக்க மாட்டார், அவர் இல்லை. ஆனால் அவர் யாருன்னு கேட்டால் இந்தியாவோட விடுதலை புலிகளோட எல்டிடியோட மிக முக்கியமான தொடர்பாளர், இந்தியாவுக்கான தொடர்பாளர். அந்த தொடர்பாளர் உண்மையிலேயே நான் வந்து நேரடியாக சந்திச்சிருக்கேன், சரிங்களா? அவரை வந்து நேரடியாக சந்திச்சிருக்கேன். அவர் வந்து எந்த அளவுக்கு அறிவுபூர்வமானவர், அறிவாளி அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவங்களோட சந்திச்சிருக்கேன். அதாவது நம்ம சாந்தனை பற்றி சொல்லும்போது 2 சாந்தனை சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சாந்தனை பற்றி நம்ம பேசிட்டோம். இன்னொரு சாந்தன் பேர் வந்து சின்ன சாந்தன். சின்ன சாந்தன்கிறவன் சாதாரணவர் கிடையாது. இயக்கத்துக்கு மிக முக்கியமான வேலைகள்லாம் பண்ணவர். அவர் வந்து இந்த ராஜீவ் கேஸ்லேயும் அரெஸ்ட் ஆகியிருக்காரு. அந்த சின்ன சாந்தன் வந்து எனக்கே ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. ஆனால் நான் நேரில் பார்த்தது கிடையாது. அவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதம் வந்து எனக்கு தபால் மூலமாக வந்தது. அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டதாக, அதாவது ராஜீவ்காந்தி கொலை தொடர்பாக, படுகொலை தொடர்பாக புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்கேன்னா நீங்கள் வாங்கி படிங்க, உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கார்டு ஒன்று அனுப்பிச்சிருந்தார். அந்த கார்டு இருக்குது. அவர் வந்து மிகப்பெரிய வேலைகள் செய்தவர், சாதாரண நபர் கிடையாது. ஆனால் வந்து அவரும் கடைசியாக விடுதலையாகி அவர் வந்து அவர் அம்மாவை போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். கடைசியில் அவங்கள வந்து இங்கேருந்து பிணமாகத்தான் அனுப்பி வச்சோம். அந்த பிணமாக அங்கே போய் அவங்கள புதைச்சி எல்லாம் இது பண்ணாங்க. அந்த சாந்தனும் இருக்காங்க இதில். அதான் 2 சாந்தனுங்கிறது, முதல்ல குண்டு சாந்தன் ஒன்று மிக முக்கியமான நபர், அடுத்து சின்ன சாந்தன். இந்த 2 சாந்தனுமே வந்து விடுதலை இயக்கத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள், அதாவது நான் குண்டு சாந்தன் எனக்கு நேரடி அறிமுகம் இருக்குது. சின்ன சாந்தன் வந்து சிறையில் இருக்கும்பொழுது எனக்கு கடிதம் எழுதி அந்த பழக்கம் இருக்குது. இந்த ராஜீவ்காந்தி படுகொலை செய்யும் பொழுது அதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது எனக்கு. அதாவது 2000 பொங்கலுக்கு முந்தின நேரத்தில் என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை கோயம்புத்தூரில் என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இயக்கத்தோட, அதாவது எல்டிடியோட நெருங்கிய தொடர்பாளர், ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரி, அனுதாபி அப்படிங்கிற மாதிரி என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த சமயத்தில் என்னிடத்துல வந்து ராஜீவ் படுகொலை குறித்த அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் காப்பி என்கிட்ட ஃபுல் காப்பி அப்படின்னு நான் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா அது வந்து நான் வந்து எப்போவுமே அந்த முழுமையாக தெரிந்து கொள்ளணும் எந்த விஷயமா இருந்தாலும் அப்படின்னு பார்க்குறேன் நான். ஸோ அந்த வகையில் அவங்க வந்து எனக்கு, நான் வந்து ஒரு அது வந்து ஜட்ஜ்மெண்ட் காப்பி யாராவது கிடைக்குன்னு கேட்டால், யார் அந்த இதில் பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் காப்பி கொடுப்பாங்க. அந்த காப்பியில் ஒரு காப்பியை நான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன், அது படிக்கிறதுக்காக. அது என்ன பண்ணாங்கன்னா, காவல்துறை வந்து என்னை இது பண்ணும்போது அவங்க வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியும் கிடைக்குது. இது எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவன் படிக்கிறதுக்கு வாங்கி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் காப்பி வைக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அந்த காப்பியும் கூட எடுத்துகிட்டு போயிட்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க. அந்த 2000 இதானி நான் வந்து என்எஸ்ஏல இருந்தேன். கிட்டத்தட்ட 8.5 மாதங்கள் நான் கவர்மெண்ட் கெஸ்ட்டாக இருந்தேன். கவர்மெண்ட் கெஸ்ட்னா உங்களுக்கு புரியும். அது அந்த மாதிரி இருந்துட்டு அப்புறம் வெளியே வந்து அந்த கேஸை உடைச்சிட்டோம். உடைச்சோடனே என்னுடைய பொருட்கள் முழுவதும் ஒப்படைக்கணும். என்னுடைய பொருட்கள் ஓரளவுக்கு ஒப்படைச்சாங்க. ஆனால் கோர்ட்டே வந்து ராஜீவோட அந்த படுகொலை குறித்த அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி எனக்கு கொடுக்கல. என்ன காரணம் எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு அதில் வந்து என்னுடைய கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த இது தெளிவு பண்ணேன். அதற்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த பெயர்கள் மட்டும் சொல்கிறேன். அப்புறம் வந்து இவர்களை பற்றி விரிவாக அப்புறமேல் வரும்போது நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது இந்த கேஸில் இன்னொருத்தர் பிடிபட்டார். அவர் பிடிபட்ட பின்னர் தான் வந்து பல பேர் அரெஸ்ட் ஆகிறாங்க. இவர் அந்த சிவராசனே வந்து பெங்களூர் போனதே அதுக்கு பின்னாடி தான் எஸ்ஐடிக்கு தெரியுது அப்படிங்கிறது. அவர் கோயம்புத்தூரில் பிடிபடுறாரு. நான் அந்த காலகட்டத்தில் கோயம்புத்தூரில் இருக்கிறேன். அந்த விக்கி அப்படிங்கிற விக்னேஸ்வரன் அப்படிங்கிறது தான், அவர் வந்து இலங்கை தமிழர். அவரை பிடிக்கிறாங்க. அவரை தான் வந்து சொல்கிறாங்க. வந்து அந்த விக்கியும் நான் சந்திச்சிருக்கேன், விக்னேஸ்வரனையும் சந்திச்சிருக்கேன் நான். சரிங்களா சார்? அது மட்டும் இல்லை, இப்போ இந்த படத்தில் வந்து பல உண்மைத்தன்மைகள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இதனால தான் இந்த படம் வந்து விமர்சனத்துக்கு உள்பட்ட. இல்லை, முதல்ல வந்து யார் யார் தெரியும் நான் சொல்லிடுறேன் இதில், அப்புறமேல நம்ம மற்றதுக்குள்ள போகலாம். அப்புறம் வந்து இந்த இதில் வந்து ஜெயக்குமார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது சாந்தின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை நேரடியாக சந்திச்சிருக்கேன். நான் இவங்களையெல்லாம் நேரடியாக சந்தித்து அவர்களுடைய பேசியிருக்கேன், கலந்து பேசியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு நேரடியாக என்ன நடந்ததுன்னு தெரியும். அடுத்து இந்த கேஸில் பிடிபட்ட
பொள்ளாச்சி கோயம்புத்தூரை சேர்ந்த சுசீந்திரன் அப்படிங்கிறவர், அவரையும் நான் சந்திச்சிருக்கேன், அவரோட இது பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பெங்களூர் ரங்கநாத். இது வந்து மிக முக்கியமான கேரக்டர். எப்போ சிவராசன் வந்து பெங்களூருக்கு போன உடனே பெங்களூர் ரங்கநாத் தான் அவருக்கு வந்து இடங்களை, அதாவது 2-3 வீடுகளை காமிச்சு அங்கங்கே கொண்டு போய் வைக்கிறார். இவங்களுக்கு இடம் பாதுகாப்பாக இடம் கொடுத்து வச்சது அவர் தான். அவர் எந்த மாதிரி இதில் இந்த கதையில் சொல்லப்பட்டதுக்கு எப்படிலாம் கதை ஓட்டியிருக்கானுங்க, இவர் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறது எனக்கு நிறைய தெரியும். ஏன்னு கேட்டால் நான் அவரோட நேரடியாக பழகிட்டு இருந்தவன். பெங்களூர் ரங்கநாத்தோட அவர் சாகிற வரைக்கும் எனக்கும் அவருக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அவர் என்னோடய வீட்டுக்கு வந்திருக்காரு, நான் அவரோட இடத்துக்கு போயிருக்கேன். பெங்களூர் போகும்போதெல்லாம் எனக்கு அத்தனை, நான் திரும்பி வர்ற வரைக்கும் அவர் தான் கூட இருப்பார். அதனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அங்கே என்ன நடந்தது, எப்படி நடந்தது, என்னென்ன நடந்தது எப்படி என்கிட்ட எல்லாம் விளக்கி சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் வந்து இந்த கதை இந்த இதில் பார்க்கும்பொழுது என்னென்ன கதை ஓட்டியிருக்கானுங்க இவனுங்க அப்படிங்கிறத அது பார்க்கும்பொழுது சிரிப்பாக தான் வந்தது இந்த படம். அதுக்கு அடுத்தது இரும்பொறை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருது. ஆனால் இந்த கேரக்டர் வந்து இதில் காமிக்கலை. இரும்பொறைங்கிறவர் என்னென்னா, ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு ஈழத்துக்கு போகிறதுக்காக போகிறார். போட்டில் போகும்போது அது பிடிபடுறாரு. அந்த லெட்டர் வந்து மிக முக்கியமான ஒரு லெட்டராக கருதப்படுகிறது எஸ்ஐடினால். இந்த மாதிரி இரும்பொறை கொண்டு போனார், பிரபாகரனுக்கு இந்த கடிதம் கொண்டு போனார். அது யார் கொடுத்து விட்டார்னா குண்டுசாந்தன் கொடுத்து விட்டார் அப்படிங்கிறது ஒரு இது. அவரோட இதில் காமிக்கவே இல்லை. அதுக்கடுத்தது பாக்யநாதன் யாருன்னு கேட்டால் நளினியோட பிரதர். பத்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும் அதில், நர்ஸுன்னு ஒரு கேரக்டர், கல்யாணி ஹாஸ்பிட்டல், அதில் வேலை செஞ்சவங்க. அந்த பாக்யநாதன் தான் வந்து பிரிண்ட் பண்ணவர், பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருந்தார் அவர். அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருந்த அந்த பாக்யநாதனோட நேரடியாக எனக்கு தொடர்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் வந்து சுபாஷ் சுந்தரம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அதில் வருது. ஒரு தடியான ஆள் வந்து உட்கார வச்சு என்கொயரி பண்ணுவாங்க. உண்மையிலே அவர் வந்து ஒரு தமிழ் இனத்திற்காக பாடுபடக்கூடியவர். ரொம்ப அந்த காலத்தில் வந்து நீங்கள் இன்றைக்கும் பழைய ஒரு சுதந்திரத்திற்கு பின்னர் நடந்த அரசியல் நகர்வுகள் ஒவ்வொன்றும் சென்னையில் தான் எல்லாம் மையம் கொண்டிருக்கும். அந்த மையப்புள்ளிக்கு அனைத்துக்குமே நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் சுபாஷ் சுந்தரத்தோட ஃபோட்டோ தான் கிடைக்கும். சுபாஷ் சுந்தரம் அப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபு இது வச்சுருந்தார். ராயப்பேட்டையில் தான் அவரோட அலுவலகம் இருந்தது. அவர்கிட்ட தான் எல்லாருமே போவாங்க. நீங்கள் பழைய ஃபோட்டோ வேணும், அரசியல் ஃபோட்டோ வேணும் அப்படின்னா அவரை தவிர வேறு யார்ட்டும் இருக்காது. அந்த மாதிரி எல்லா தமிழர்கள் சார்ந்த அத்தனை இதையும் அவர் வச்சுருந்தார். அவருக்கு பின்னாடி வந்தவர் தான் வந்து அவருடைய வழித்தோன்றல்கள் தான் வைட் ஆங்கிள் ரவிசங்கர் அப்படிங்கிறவர். ஹரி, அந்த ஃபோட்டோகிராஃபர் ஹரி இருக்கார், ஹரிபாபு அப்படின்னு இருக்கார்ல, அவரும் அவரோட அதுக்கு அடுத்தது அவரோட ஜூனியர்ஸ் இவங்க எல்லாமே. ஸோ அந்த மாதிரி. ஆனால் நான் எனக்கு வைட் ஆங்கிள் ரவிசங்கரோட நான் பேசியிருக்கேன். ஆனால் ஹரிபாபுவோட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அந்த சுபாஷ்ங்கிறவங்க ஒரு முக்கியமான நபர், தமிழர்களால் மதிக்கப்படக்கூடியவர். நீங்கள் கருணாநிதியோட ஃபோட்டோ 1965 என்ன பண்ணார், இது பண்ணாரா, ஏதாச்சும் நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து கொடுக்குறவரு அவர் தான். ஏன்னா அத்தனை டாக்குமெண்ட்டாக அவர்கிட்ட வச்சுருப்பார். ஸோ அதுக்கு அடுத்தது அறிவு இன்றைக்கி வந்து விடுதலையாகி வெளியே வந்திருக்காரு. அவரை வந்து நான் நேரடியாக எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் அரெஸ்ட் ஆகி முதல் இதில் தீர்ப்பு கொடுக்குறாங்க. 26 பேருக்கும் தூக்கு தண்டனை அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு கொடுக்குற சமயத்தில் நாங்கள்லாம் மனித உரிமை சார்ந்து போராடுறதுனால இவர்களை எப்படியாவது வெளியெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அவங்க அறிவோட அம்மா இருக்கால பாருங்கள், அந்த அம்மாவை போய் நேரடியாக அவங்க வீட்டிலேயே உட்காந்து பார்த்து பேசியிருக்கோம். அவருடைய மச்சான் ஒருத்தர் இருக்கார், அறிவோட மச்சான். அவர் வந்து மேட்டுப்பாளையத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவர். அவரை வந்து ரகசியமாக போய் பார்த்துட்டு வருவேன். ஏன்னா அவர் வந்து பயந்துக்குவார், எனக்கு வேலையெல்லாம் போயிருங்க நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிம்பாரு. அதனால் எங்கூட ரொம்ப ரகசியமாக நாங்கள் போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எப்படி இது பண்ணலாம், அடுத்த எப்படி நகர்த்தலாம், இவங்களை எப்படி மனித உரிமை சார்ந்து வெளியெடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அவங்களோட அந்த காலகட்டத்தில் மனித உரிமை சார்ந்து இவர்களெல்லாம் வெளியெடுக்கிறதுக்கான பெரும் முயற்சி எடுத்தேன். அந்த வகையில் அறிவோட ஃபேமிலியோட எனக்கு தொடர்புகள் இருக்குது. நீங்கள் அறிவு அப்படின்னு குறிப்பிடுறது பேரறிவாளன். ஆமாம். இதை தவிர இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட ஆட்கள்னு பார்த்தோம்னா யாருன்னு பார்த்தோம்னா மிக முக்கியமான ஆள். இந்த கேஸே வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு சொல்லுவாங்க, இவர் இல்லைன்னா அந்த கேஸே வந்து மாறி போயிருக்குமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருன்னு கேட்டால் சந்திரசேகர். அவர் ப்ரொஃபஸர் சந்திரசேகர். அவர் வந்து என்னோடய தூரத்து ரிலேட்டிவ் தான். அவர் வந்து இங்கே சைதாப்பேட்டையில் கோர்ட்டுக்கு பின்னாடி தான் ஒரு வீடு இருக்குது.
அங்கே அவர் 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 என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, இந்த புகைப்படத்தை அந்த ஒரு 10 புகைப்படம் வந்ததில்ல முதல்ல, அந்த புகைப்படம் அந்த சுபா இவர் இருக்கிற இடம் தனு இவங்க இருக்கிற சுவராசன் இருந்த புகைப்படத்தை வெளியே கொண்டு வந்தவர் அவர் தான். அந்த புகைப்படம் இது கொண்டு வந்தது. ஸோ அதை எப்படி கொண்டு வந்தார் என்னங்கிறது ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது, அது நான் அப்புறம் சொல்கிறேன். நான் அந்த மாதிரி அப்படி இருந்த அந்த சந்திரசேகர் என்னிடத்துல நான் இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு இதெல்லாம் நடந்து இப்போ அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி நான் போய் அவர் வீட்லேயே போய் சந்தித்து கடைசி தருவாயில் நான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த கேஸை பற்றி. அப்போ அவர் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் பேசுவோம். ஏன்னா இந்த இதில் எல்லாருமே காமிச்சிருக்காங்க, அதெல்லாம் அதையே பேசுவோம். அதுக்கடுத்தது இன்னொரு கேரக்டர் பார்த்திங்கன்னா பகவான் சிங் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும், ஒரு பத்திரிகையாளர். அவர் டெக்கான் கிரானிக்கலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர், டெக்கான் கிரானிக்கலோட ஹெட் அவர். அந்த அந்த வகையில் நீங்கள் ஆசிரியர் குழுவில் அவர் தான் மெயினாக இருப்பார். அவரோட அலுவலகம் இருக்கும் பொழுதே நேராக போய் அவரை சந்திச்சிருக்கேன், அவரோட பேசுவேன். இன்னும் ஸ்டில் எனக்கு நண்பர் தான் அவர். இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆகிட்டு இன்றைக்கி OMR ரோட்டில் ஒரு இடத்துல அவர் இருக்கார், வீடு இருக்குது. இன்னும் என்னோட தொடர்பில் தான் இருக்கார். அது அவர் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான இது இலங்கை தமிழர்கள் குறித்து, ஈழத்தமிழர்கள் குறித்து செய்திகளை கொண்டு வருவார். அவர் பிரபாகரனை மீட் பண்ணியிருக்காரு, எல்லா போராளி இயக்கங்களையும் மீட் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ பொதுவாக இன்றைக்கும் அவருக்கு யார் நெருக்கன்னு கேட்டிங்கன்னா டெலோ தலைவர் அவரோட இன்றைக்கும் அவர் செல்வம் அடைக்கல்நாதன் அவரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கவர். இன்னும் சொல்லப்போனால் இவரோட ரிலேட்டிவும் அவரோட ரிலேட்டிவும் ஏதோ மேரேஜும் கூட பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு தகவல் இருக்குது. ரொம்ப நெருக்கமாக அவரோட இருந்திருக்கார். ஸோ அவர் என்னதான் இதில் இருந்தாலும் புலிகள் மேலே ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, அவருக்கு ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அது பேசும்பொழுது அது கோபத்தை சொல்லுவார், ஆனால் வெளியே காமிக்க மாட்டார். எங்களை மாதிரி நண்பர்கிட்ட ரொம்ப பேசுவார் ஒழிய ரொம்ப வெளியெல்லாம் வெளிப்படுத்த மாட்டார். அவங்க வேறு பத்திரிகையாளர்கள் வெளிப்படுத்தினா அது சிக்கலாகுன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தலாம். ஆனால் எங்களை மாதிரி நண்பர்கிட்ட அவர் சொல்லுவார். அதனால் புலிகள் மேலே அவருக்கு ஒரு சின்ன கோபம் இருந்தது எனக்கு நல்லா தெரியும். அதுவும் சரியா. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவர் இருக்கார்ல ஹரிபாபு பற்றி பேசுகிறோம்ல, ஹரிபாபுவோட நெருங்கிய நண்பர் தான் சாவித்ரி கண்ணன். அவர் துக்ளக்கில் ஒர்க் பண்ணவர். இன்றைக்கி தனியாக ஒரு அடையாறில் தான் இருக்க வீடு. அவர் அவருக்கும் புலிகள் மேலே ஒரு பெரிய இது கிடையாது. பட் ஆனால் ஹரிபாபுங்கிற அந்த பையன் மேலே ரொம்ப நட்போட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க அவங்க 2 பேருமே. அவர் ஹரிபாபு இந்த விஷயத்தில் ஒரு அப்பாவி, ஒரு சாதாரண ஒரு இவன் அப்படின்னு இன்னுமே அவர் சொல்லி கொண்டிருக்கார். இதில் வேணும்னே சிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது சொல்கிறார் அவர். ஸோ அந்த ஹரிபாபு பற்றி தெரியறதுக்கு சாவித்ரி கண்ணன் எனக்கு ரொம்ப இதாக இருக்கிறவர். அதுக்கடுத்து இந்த கேஸை நடத்தி கொண்டிருந்தது பார்த்திங்கன்னா, அதாவது 26 தமிழர்கள் விடுதலை வெளிவரணும் அப்படின்னு சொல்லி கேஸை நடத்தி கொண்டிருந்த மிக முக்கியமான ஆட்கள் பார்த்திங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் லாயர் அவர் நடராஜன் அப்படின்னு அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் தடா சந்திரசேகர். அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்து பல இவங்களோட கேஸுகள் அத்தனையுமே அவர் ஈடுபட்டு அவர்களெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சி எடுத்தவர். அதுக்கு அடுத்தது இந்த இதில் பார்த்திங்கன்னா, நெடுமாறன் ஐயா இந்த கேஸில் 26 தமிழர்கள் இது தண்டனை கொடுத்த உடனே அவர் தான் முதலாக உயிர்காப்பு நிதி, 26 தமிழர்கள் உயிர்காப்பு நிதின்னு ஒரு அமைப்பை தொடங்கி அதில் இந்த கேஸ் நடத்துறதுக்காக பணமெல்லாம் நிறையா வசூல் பண்ணார். அப்புறம் அந்த கேஸ் நடத்தினார். அதில் அவருடைய முக்கிய பங்கு இருக்குது. ஏன்னா நெடுமாறன் ஐயாங்கிறது ஆரம்ப காலத்திலிருந்து புலிகளுக்கான ஒரு இதில் இருந்தவர். காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே அப்புறம் அவர் தமிழ் தேசியத்தை ஆரம்பித்து சில இது நடத்திருந்தார். அப்புறம் அவர் ரொம்ப இதாக பண்ணார். ஸோ இந்த மாதிரி எனக்கு யார் நேரடியாக தெரியும். இப்போ நீங்கள் அண்மையில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி குறித்து பேசுகிறவங்க, இது பண்ணுறவங்க என்னை விட தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க யாரும் ஃபோக்கஸில் வர மாட்டேங்கிறாங்க, லைட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க, வெளியே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம இது இத்தனையும் தெரிஞ்ச நம்ம பேசுகிறோம். ஆனால் இதெல்லாம் தெரியாத ஆட்கள், அதாவது 90 காலகட்டத்தில் அவங்களுக்கு 5 வயசு 10 வயசில் இருந்த பசங்க இன்றைக்கி அவங்க இந்த கேஸை பற்றி அதுக்கு அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு பேசிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தா அக்கறையோட தான் சொல்கிறாங்க.
தமிழ் தேசியத்தில் அக்கறை சொல்கிறாங்க. ஆனால் வந்து பல செய்திகள் தவறாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். வரலாறு திரிக்கப்படுதுன்ற ஒரு வரலாறு ஆமாம், இவங்க சொல்கிறது ஆர்வத்தில் சொல்கிறாங்க. ஆனால் அதில் வந்து வரலாறு திரிக்கப்படுது. அந்த வரலாறு திரிக்கப்படக்கூடாது. உண்மை தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லாட்டி கொஞ்சம் அமைதியாக இருங்க, தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுங்க, அப்புறமேல் வாங்க வெளியே வாங்கங்கிறத சொல்கிறது. இது வந்து தொடர்ச்சியாக இது நம்ம பார்ப்போம். இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னர் வந்து இது இப்போ ராஜீவ்காந்தி படுகொலை குறித்து திரைப்படங்கள் பலது வந்திருக்குது, சரிங்களா? அதே போல் வீடியோஸ் வந்திருக்கு, வீடியோவில் பல இன்டர்வியூஸ் வந்திருக்குது, எல்லாமே வந்திருக்குது தொடர்ச்சியாக, எல்லாமே எக்கச்சக்கமாக. அதாவது வீடியோன்னு பார்த்தோம்னா கணக்கே இருக்காது. ஒரு தனிப்பட்ட முறையில் ரகோத்மன் ஒரு வீடியோ கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 50 வீடியோ கொடுத்துருப்பாரு. மோகன்ராஜ் அதுபோல் இதில் மோகன்ராஜ் ஒன்று சொல்ல விட்டேனே, அந்த சந்திரசேகர் நான் சொன்னல, அதுபோல் அவரை எப்படி எனக்கு தெரியுமோ, மோகன்ராஜ் அந்த எஸ்ஐடியில் ஒரு முக்கிய பொறுப்பாளர் இருந்தவர், எஸ்ஐடியில் ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்தவர். அவர் இங்கே இந்த எஸ்ஐடிக்குள்ளே நடக்கிற விஷயமெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி, ஒவ்வொரு விஷயத்தையும் டென்ஷன் ஆகி அந்த எஸ்ஐடியோட தலைவராக இருக்கக்கூடிய கார்த்திகேயனையே கண்டுபிடிச்சிட்டிருக்காரு. ஒரே ஒரு பொது மேடையில் வந்து அவர் நேரடியாக கார்த்திகேயனை வந்து கேள்வி கேட்டார். அதற்காக அப்புறம் வந்து அவங்க வந்து அவர் வெளியே போயிட்டார் அந்த கார்த்திகேயன். அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்தது. ரகோத்தமனை நேரடியாகவே டிபேட்டில் கூப்பிட்டுருக்காரு. ரகோத்தமன் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அந்த எஸ்ஐடியில். அவர் நேரடியாக உட்காந்து ஒரு இதில் பேசும் பொழுது இதெல்லாம் ரிட்டையர்ட் ஆகி முடிஞ்சு வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பல செய்திகள் வந்து இருக்குது. இதில் வந்து திரைப்படங்கள்னு பார்த்தோம்னா இதை வைத்துக்கொண்டு பல திரைப்படங்கள் இப்போ வந்திருக்குது. ஒரு 4-5 படத்துக்கு மேலே வந்துருச்சு இந்த ராஜீவ்காந்தி அசாசினேஷன் சம்மந்தமாக வந்திருக்கு. அதுபோல் வீடியோஸும் வந்திருக்குது, நிறைய இன்டர்வியூஸ் வந்திருக்குது. இது தொடர்பான டிபேட்டுகள் நிறைய நடந்திருக்குது. இது தொடர்பான இப்போது இன்டர்வியூஸ் எடுத்து அதை பண்ணி போட்டாங்க பார்த்தீங்கன்னா அதில் வீடியோஸ் நிறைய இருக்குது. ஸோ இதை தாண்டி சீரியல் இப்போ வந்திருக்குல்ல, சீரியல்ஸும் வந்திருக்குது. இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு. இது ஏன் இவ்வளோ விரிவாக நம்ம வந்து இது பண்ணணும்னு பார்த்தோம்னா, இது தொடர்ச்சியாக வந்து மறுபடியும் தமிழர்கள் மேலே, குறிப்பாக சவுத் இந்தியன் தமிழர்கள் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு தான் இந்த வட இந்திய ஆட்கள் வந்து எடுக்கிறாங்களோன்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா இந்த சீரியலில் பார்த்தாலே நிறைய விஷயம் பார்த்தோம்னா தமிழர்களுக்கு எதிரான செய்திகள் இருக்குது. எல்லாத்தையும் எதிர்த்து பேசுகிற மாதிரி, அதாவது கார்த்திகேயனுக்கு எதிர்த்து பேசுகிற மாதிரி இருக்குது, ரகோத்மனுக்கு எதிர்த்து பேசுகிற மாதிரி இருக்குது. அறிவாளியாக வட இந்திய ஆட்களை, அதாவது எஸ்ஐடியில் இருந்த ஆட்களை வந்து வட இந்திய ஆட்களை மட்டும் ஒரு பெரிய அவங்க தான் நல்லா நகர்த்திட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுலாம் இருக்குது. இதில் வந்து பல குளறுபடிகள் இந்த இதில் நீங்கள் இது வந்து நிறைய பேச வேண்டியது இருக்குது, குளறுபடிகள் இருக்குது. இந்த சினிமா, வீடியோ, இது அப்புறம் வந்து சீரியல், இதெல்லாம் சம்பந்தமாக நம்ம பிருந்தா அவர்கள் தனியாக சொல்லணும். என்னென்ன வந்திருக்கு, எப்படி வந்திருக்குன்னு கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி எல்டிடிஇ இருக்கு. ஃபாரின் இன்வால்மெண்ட்டுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. இது ஒரு இன்டர்னல் சப்போர்ட்டேஜா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. ராஜீவ்காந்தி படுகொலை தொடர்பாக பல்வேறு படங்களும் பல்வேறு குறும்படங்களும் தொடர்களும் எடுக்கப்பட்டன. அதில் சிலவற்றை இதில் காண்போம். ராஜீவ்காந்தி is alive. What is your name, sir? மிஷன் 90 டேஸ் என்பது 2007ஆம் ஆண்டு வெளியான இந்திய மலையாள மொழி திரைப்படமாகும். இது ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியும் முன்னாள் கமாண்டோ மேஜருமான ரவீந்திரன் SM இயக்கியது. மம்மூட்டி நடித்திருந்தார். இது மேஜர் ரவியும் 2வது இயக்குனராக கருதப்படும் திரைப்படமாகும். இது முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியின் படுகொலை மற்றும் அதை தொடர்ந்து வரும் விசாரணைகள் அடிப்படையாக கொண்டது. பிரதமர் ராஜீவ்காந்தியின் படுகொலை மற்றும் அதை தொடர்ந்து வரும் விசாரணையை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த படம். அதை தொடர்ந்து மெட்ராஸ் கஃபே, இந்த படத்தின் இயக்குனர் ஜூதிஷ் சிக்கார் என்பது 2013ஆம் ஆண்டு இந்த படம் வெளியானது. இது ஒரு அரசியல் கலந்த பாலிவுட் இந்தி மொழி அதிரடி திரைப்படமாகும். ஜான் ஆப்ரஹாம் இந்திய புலனாய்வு துறையின் முகவராகவும் நர்கிசு ஃபக்ரி பன்னாட்டு ஊடகவியலாளராகவும் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். ஈழப்போர் மற்றும் முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியின் படுகொலையையும் மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படமாகும். இந்த திரைப்படம்
இந்தியா, இலங்கை, மலேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளிலும் படமாக்கப்பட்டது. இதன் தலைப்பு ஆரம்பத்தில் ஜாஃப்னா என பெயரிடப்பட்டது. பின்பு மாற்றப்பட்டு 2013 ஆகஸ்ட் மாதம் இந்த படம் வெளியானது. இதைத் தொடர்ந்து 3வது படமாக த ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர். இது தொடர்பான ராஜீவ்காந்தி பற்றி ஆயிரக்கணக்கான குறுப்படங்களும் எடுக்கப்பட்டன. இது போன்ற படங்கள் குறுப்படங்கள் ஆகும். இணையத்திலும் இன்னும் இருக்கிறது. இதை தவிர இதன் தொடர்பாக பல்வேறு தலைவர்கள் ஆயிரக்கணக்கான பேட்டிகளும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ராஜீவ்காந்தி படுகொலை தொடர்பாக பல்வேறு தலைவர்களால் பல்வேறு பேட்டிகளும் கொடுக்கப்பட்டது. வணக்கம். இன்று ஒரு துயர சம்பவம் நடந்துள்ளது. இந்தியாவின் முன்னாள் பிரதம மந்திரி ஸ்ரீ ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அதுக்கு அடுத்தது இந்த கேஸு தொடர்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்குகள் நடந்தது. எஸ்ஐடி போட்ட வழக்குகள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதுக்கு 26 தமிழர்கள் மேலே தடா வழக்காக கொண்டு போய் 26 தமிழர்கள் மேலே குற்றஞ்சாட்டப்பட்டு அவர்களுக்கு டெத் பெனால்ட்டி கொடுத்து அப்புறம் அவர்கள் மறுபடியும் அப்பீல் பண்ணி அதில் இது வெடி தடா போட்டதே தப்பு அப்படிங்கிற மாதிரி சட்டம் போட்டதே தப்புன்னு சொல்லி அதுக்கு ஒரு இதாகி அதில் வந்திருக்கு. ஸோ இது என்னென்ன வந்தது, இது என்னென்ன கேஸ் போட்டிருக்காங்க, இதில் கமிஷன்ஸும் கூட அமைச்சிருக்காங்க. இதை பற்றியும் நம்ம பிருந்தா ஒரு விரிவாக இது சொல்லணும். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட அடுத்த நாளே மத்திய அரசால் இந்த படுகொலையை விசாரிக்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமின் தலைவராக டி கார்த்திகேயன் இருந்தார். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசராக ரஹோத்மன் இருந்தார். கிட்டத்தட்ட 10 பேர் மேற்கொண்ட சிபிஐ விசாரணை குழு அமைக்கப்பட்டிருந்தது. 300க்கும் மேற்பட்ட சாட்சிகளை விசாரித்து 26 குற்றவாளிகள் என முடிவாகி பின்பு 26 தமிழர்களுக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. தடா வழக்கை விலக்கியதால கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேற்பட்டோர் விடுதலை செய்யப்பட்டனர். இறுதியாக 4 பேருக்கு மட்டும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. மேல்முறையீடு காரணமாக நளினிக்கு மட்டும் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. கடைசியாக அனைவருக்கும் உச்சநீதிமன்றம் விடுதலை செய்தது. இந்த படுகொலை தொடர்பாக 2 கமிஷன் அமைக்கப்பட்டிருந்தது. ஒன்று ஜெயின் கமிஷன், மற்றொன்று வர்மா கமிஷன். ராஜீவ்காந்தி வழக்கை விசாரிப்பதற்காக முதலில் ஜெயின் கமிஷன் அமைக்கப்பட்டது. இந்த கமிஷன் 1991ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் போடப்பட்டது. இந்த கமிஷனின் நீதிபதி மறைந்த நீதிபதி மிலாப் சந்தீப் ஜெயின் ஆவார். ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கை விசாரிக்க இந்திய அரசால் நியமிக்கப்பட்டது. இந்த கமிஷன் கொலைக்கு காரணமானவர்கள் மற்றும் சதி செய்தவர்கள் பற்றிய தகவல்களை கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்டது. மேலும் புலனாய்வு துறையில் கிடைத்த ஆதாரங்கள் ஆய்வு செய்து குற்றவாளிகளை அடையாளம் காண்பதற்கும் அவர்கள் தண்டனையை பெற்று தருவதற்கும் இந்த கமிஷன் முயற்சித்தது. மற்றும் இந்த கொலை வழக்கில் விடுதலை புலிகள் மற்றும் அவர்களுடைய தொடர்புடைய சில நபர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த கமிஷன் புலிகள் இயக்கத்திற்கும் இந்த படுகொலைக்கும் இடையே உள்ள தொடர்புகள் மற்றும் வேறு ஏதேனும் சதி திட்டங்கள் இதில் உள்ளதா என்பதை கண்டறிய முயன்றது. இந்த கமிஷன் தனது விசாரணையை முடித்து அளித்த அறிக்கையில் விடுதலை புலிகள் இயக்கமே இந்த படுகொலைக்கு காரணம் என கூறியது. இத்துடன் இந்த இயக்கத்துடன் தொடர்புடைய சில நபர்களின் பெயர்களையும் குறிப்பிடப்பட்டது. ஜெயின் கமிஷன் விசாரணை ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் ஒரு முக்கிய பகுதியாகவே இருந்தது. இந்த விசாரணை விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான குற்றச்சாட்டுகளை மேலும் வலுப்படுத்தியது. இந்த கமிஷனின் அறிக்கை இந்த வழக்கில் தொடர்புடைய பல நபர்களையும் அடையாளம் காணவும் இது உறுதுணையாக இருந்தது. இரண்டாவதாக வர்மா கமிஷன் அமைக்கப்பட்டது. ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கில் இரண்டாவதாக வர்மா கமிஷன் அமைக்கப்பட்டது. பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் படுகொலைக்கான காரணங்களை விசாரிக்க அமைத்தனர். இந்த கமிஷன் தலைவர் நீதிபதி JS வர்மா ஆவார். அவர் ஜூலை 1992ஆம் ஆண்டு தனது அறிக்கையை தாக்கல் செய்தார். இந்த வர்மா கமிஷன் ஜூன் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ராஜீவ்காந்தியின் படுகொலைக்கான பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் படுகொலைக்கு காரணமானவர்களை பற்றிய தகவல்களும் இடம்பெற்றிருந்தன. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விசாரித்த வர்மா கமிஷன் பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் குற்றவாளிகளுக்கு உதவி செய்தது தொடர்பான அறிக்கைகளையும் சமர்ப்பித்தன. இந்த அறிக்கையில் குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்களை அளிக்கும் முயற்சியும் நடத்தப்பட்டன. பின்னால் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு வழிவகுத்த நிகழ்வுகள் மற்றும் சூழ்நிலைகள் குறித்தும்
ஆராயப்பட்டு மேலும் வர்மா கமிஷன் அறிக்கை அன்றைய விபி சிங் அரசு ராஜீவ்காந்திக்கு வழங்கப்பட்ட எஸ்பிஜி பாதுகாப்பை திரும்ப பெற்றதாகவும் இது பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு வழிவகுத்ததாகவும் இது போன்ற குற்றங்களும் தெரிய வந்ததாகவும் இந்த கமிஷன் மூலமாக தெரிந்தது. இதுவே இந்த இரண்டாவது கமிஷனின் முக்கியத்துவம் ஆகும். ஜெயின் கமிஷனின் அறிக்கையின்படி MDMA அது மல்டி டிசிப்ளினரி மானிட்டரி ஏஜென்சி பல்துறை புலனாய்வு கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு இந்த அமைப்பு 24 ஆண்டுகளுக்கு பின்பு கலைக்கப்பட்டது. MDMA அமைப்புகள் அதனுடைய செயல்பாடுகளை அனைத்தையுமே CBI ஏற்றுக்கொள்ளதாக இந்த அமைப்பு மூலம் தெரிவிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த கேஸ் குறித்து, அதாவது இந்த ராஜீவ்காந்தி அசோசியேஷன் குறித்து பல புத்தகங்கள் வந்திருக்கு. பல பேர் பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஈவன் கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயன் ஒரு புக் எழுதியிருக்காரு. இல்ல இதுல சம்பந்தப்பட்டவங்களும் சரி, இல்ல சிறைவாசம் அனுபவித்தவங்களும் சரி, எல்லாரும் புத்தகம் எழுதியிருக்காங்க. எல்லாரும் ஆமா, எல்லாரும் புத்தகம் எழுதியிருக்காங்க. அதாவது முதல்ல கார்த்திகேயன் வந்து அந்த SITயோட ஹெட்டு, அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரகோத்தமன், அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. இப்போ இன்னும் வந்து மோகன்ராஜ், நான் ஒரு புக் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதில் அந்த சம்மந்தப்பட்ட பகவான் சிங்னு ஒருத்தர் சொன்னாலும் எழுத்தாளர், அவரும் எழுத போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி பல புத்தகங்கள் வந்துருக்குது. சிறைவாசம் அனுபவித்தவங்க அவங்களுடைய சுயசரிதை எழுதியிருக்காங்க. ஆமாம், அது சிறைவாசம் அனுபவிச்சு நளினி ஒரு புக் எழுதியிருக்கு. அதுக்கு அடுத்தது வேற இவங்கெல்லாம், ஆமாம், இவர் நம்ம சின்னசாந்தன், அவர் சிறையில் இருக்கும்போதே ஒரு புக் எழுதி அது வெளியே வந்துருக்குது. ரகோத்தமன் ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், இது வந்து ஃபரோஸ் அகமாட், இவர் டெல்லியில் இருக்கார். இவர் ஒரு பெரிய புத்தகம் போட்டிருக்காரு. இதெல்லாம் அந்த கதை. அதுபோல் பாருங்கள், இப்போ அண்மையில் வந்தது 2022 வந்தது. இது வந்து ராஜீவ்காந்தி அசோசியேஷன், இதுவும் வந்து ஒரு புத்தகம். இந்த மாதிரி பல புத்தகங்கள் இவங்களோட இதில் வந்து, அதாவது யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணுங்கிற மாதிரி இது எது நடந்தாலும் சரி, ராஜீவ்காந்தி பற்றி எதை சொன்னாலும் மக்கள் பார்க்குறக்கு ரெடியாக இருக்காங்க. அது பரபரப்பாக போகுது. இதில் இந்த வந்து அவன் என்ன நினைக்கிறானோ அவனோட கருத்துகள் தான் திணிக்கப்படுங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லா புக்கையும் படிச்சிருக்கிறேன், எல்லா இதுவும் பார்த்துட்ருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் பல கட்டுரைகள் வந்துட்டு இருக்குது. இந்த தொடர் குறித்தும் கட்டுரை வந்திருக்குது. இந்த தொடர் குறித்தும் இன்றைக்கி வந்து வீடியோஸ் 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பேசுவோம். இது எல்லாமே பார்த்தோம்னா எல்லாரும் அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா வச்சுக்கிறாங்க. அந்த அஜெண்டாக்குள்ளே எப்படி இந்த ஹண்ட் வந்து எப்படி அவனோட அஜெண்டாக்குள்ளே வச்சுக்கிட்டு 90 நாட்கள் அப்படின்ட்டு பெயரளவில் இந்த புத்தகத்துக்கு மட்டும் இதை காமிச்சு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய, ஏன் பெயரளவுனா இந்த இது நான் சொல்கிறேன், காரணம் சொல்கிறேன். அது போட்டுட்டு அவர்களுக்குரிய அஜெண்டாவை மட்டும் வைத்துக்கொண்டு இது நகர்த்தி இருக்கு. ஸோ இதுபோல் எத்தனை புத்தகங்கள் வந்திருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 50-60 புத்தகம் மேலே வந்திருக்கும். அந்த புத்தகங்கள் குறித்து நம்மளுக்கு வந்து பவித்ரா கொஞ்சம் டீட்டெயிலாக அது வந்து சொன்னீங்கன்னா விளக்கமாக இருக்கணும். ஏன்னா இது ஆழமான செய்திகளை இந்த ராஜீவ்காந்தி கொலை குறித்து, படுகொலை குறித்து முழுமையாக எல்லாமே நம்ம வந்து இதில் அனலைஸ் பண்ணிடுவோம். இனிமேல் வந்து தவறான அஜெண்டாவை வச்சுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் பேசக்கூடாது அப்படிங்கிறதா நம்மளுடைய எண்ணமாக இருக்கு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பு இந்த வழக்கின் விசாரணை போக்கு குறித்தும் ராஜீவ்காந்தி படுகொலைக்கான சதித்திட்டம் குறித்தும் விவரிக்கும் பல புத்தகங்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வெளிவந்தன. அதில் குறிப்பிடத்தக்க முக்கிய புத்தகங்கள் குறித்து தற்போது இந்த காணொளியில பார்க்கலாம். முதலாவதா ட்ரையம்ப் ஆஃப் த ட்ரூத், தி ராஜீவ் காந்தி அசாசினேஷன், த இன்வெஸ்டிகேஷன். இந்த புத்தகத்தை ஆசிரியர் DR கார்த்திகேயன் எழுதியிருக்காரு. இவரு ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கின் விசாரணையில முக்கிய பங்கு வகித்தவராக இருக்காரு. மே 1991 முன்னாள் இந்திய பிரதமரின் படுகொலையை விசாரித்த மத்திய புலனாய்வு பிரிவு CBI உருவாக்கிய சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவராக இவர் இருந்திருக்காரு. CBCID-யை வழிநடத்துதல், விசாரணையை வழிநடத்துவதற்கும் தாக்குதலுக்கு காரணமானவர்களை அடையாளம் காண்பதற்கும் கார்த்திகேயன் பணிக்கப்பட்டாரு. இது குறித்த அனுபவங்களையும் விசாரணையின் போக்கு குறித்தும் அவர் இந்த புத்தகத்துல விளக்கி எழுதியிருக்காரு. அதைத் தொடர்ந்து வெளிவந்த புத்தகம் ராஜீவ் கொலை, மறைக்கப்பட்ட உண்மைகளும், பிரியங்கா நளினி சந்திப்பும். இந்த புத்தகத்துல பல திடுக்கிடும் தகவல்களை நளினி கூறியுள்ளதா சொல்லப்படுது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை கைதியா இருந்தவர் தான் நளினி.
ராஜீவ்காந்தியின் கொலை குறித்து இவர் எழுதியிருக்க அந்த புத்தகத்துல ராஜீவ்காந்தியின் மகள் பிரியங்கா தன்னை சந்தித்து சிறையில் வந்து பார்த்ததாகவும் அது குறித்து என்ன பேசப்பட்டது என்பது குறித்தும் நளினி எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்துல சிறையில் பிரியங்காவை சந்தித்தது தனது வாழ்நாளில் நடந்த முக்கிய நிகழ்வு என்றும் இந்த சந்திப்பு முடிந்து பிரியங்கா டெல்லி சென்ற தகவல் கிடைக்கும் வரைக்கும் நளினி உணவு உண்ணாமல் இருந்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ராஜீவ்காந்தி படுகொலை குறித்து தனக்கு முன்கூட்டியே எதுவும் தெரியாது என்றும் அதில் நளினி தெரிவிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து வெளிவந்த ராஜீவ்காந்தி படுகொலை சிவராசன் டாப் சீக்ரெட் என்ற நூலின் மூலமாக ராஜீவ்காந்தியின் படுகொலை குறித்த பல தகவல்களை வெளியுலகத்திற்கு கொண்டு வந்தவர் தான் ராபோ ரவிச்சந்திரன். ராஜீவ்காந்தி கொலை வழக்குல கால் நூற்றாண்டிற்கும் மேல ஆயுள் தண்டனை கைதியா சிறையில இருப்பவர்கள்ல மிக முக்கியமானவர் தான் இந்த ராபோ ரவிச்சந்திரன். இவர் தமிழகத்தை சார்ந்த விடுதலை புலிகளின் ஆதரவாளர் என்பதை விட ஈகம் செய்ய துணிவு கொண்டு இளம் வயதிலேயே ஈழம் சென்று போர் செய்யும் உத்திகளை பயின்று பகை தீர்த்து களம் நின்று வீரம் சிந்திய விடுதலை புலி என்பதே இவருக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தோழர் ஏ. கலைவன் அவர்களின் அரிய முயற்சியில் தொகுக்கப்பட்டுள்ள இந்த நூல் அதனை விரிவா விவரிக்குது. அந்த நூல் பெரும் வெற்றி பெற்றதோட இந்த வழக்கினுடைய புலனாய்வையும் அதன் தொடர்ச்சியாக நடந்த விசாரணைகளையும் உலகிற்கு எடுத்துரைக்குது. அதைத் தொடர்ந்து வெளிவந்த புத்தகம் தான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு மர்மம் விளக்கும் நேரம். ராஜீவ்காந்தி வழக்கின் தலைமை புலனாய்வு அதிகாரி கே. ரகோத்தமனின் இந்த நூலை ராஜீவ்காந்தி கொலை வழக்கு பற்றிய ஆதாரபூர்வமான முதன்மை ஆவணமாவே எடுத்துக்கலாம். சதித்திட்டம் குறித்த விசாரணைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டன, புலன் விசாரணைகள் செய்த அதிகாரிகள் சந்தித்த சிக்கல்கள் சவால்கள் என்னென்ன, இந்திய உளவு நிறுவனங்களின் நிகரற்ற மெத்தன போக்கின் பின்னுள்ள அரசியல் என்ன, விடுதலை புலிகளுக்கும் இந்திய அரசியல் பெரும் புள்ளிகளுக்கும் இடையிலான நுட்பமான தொடர்புகள் குறித்து இந்த புத்தகம் கூறும் தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன. அதைவிட அதிர்ச்சிகரமானது புலிகளுடன் நெருங்கிய தொடர்புடைய சிலர் இறுதி வரை சரியாக விசாரிக்கப்படாதது என்று ரகோத்தமனே இந்த நூலில் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக ராஜீவ்காந்தி படுகொலை தூக்கு கயிற்றில் நிஜம். தனது உயிரை பற்றி கவலைப்படாமல் தான் கண்டறிந்த உண்மைகளை தமிழ்நாடெங்கும் கூட்டங்கள் போட்டு கூறுகிறார் இந்த நூலின் ஆசிரியர் திருச்சி வேலுசாமி. இதற்கிடையில் மிரட்டல்கள், உருட்டல்கள், ஆசை வார்த்தையை சந்திக்க நேர்ந்த போதிலும் அஞ்சாமல் தனது பணிகளை இவர் தொடர்கிறார். சந்திராசாமி, சுப்பிரமணியசாமி ஆகியோர் மீது பகிரங்கமான குற்றச்சாட்டை இந்த புத்தகத்தில் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். விசாரணை குழுவினர் அவற்றை சட்டை செய்யாமல் புலிகளை மையமாக கொண்டே செயல்பட்டனர். உலகம் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் செயல்பட்ட விதத்தை இந்நூல் நெடுக்கிலும் திருச்சி வேலுசாமி விவரிக்கிறார். யாருக்கும் அஞ்சாமல், யாருக்கும் விலை போகாமல் அவர் ஆற்றிய பணி பாராட்டிற்குரியது. வேலுசாமி விடுத்த அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு விடை இன்னமும் கிடைத்த பாடில்லை. அடுத்ததாக 90 டேஸ். இந்த 90 டேஸ் என்ற புத்தகத்தை தழுவிதான் தி ஹண்ட் என்ற இணையத்தொடர் எடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஆசிரியர் இந்தியா டுடே முன்னாள் நிருபர் அனிருத் மித்ரா. சிபிசிஐடியின் சிறப்பு புலனாய்வு குழு எவ்வாறு கொலை சதியை முறியடித்து கொலையாளிகளை அடையாளம் கண்டது மற்றும் இதற்கு மூளையாக செயல்பட்ட சிவராசனை அவரது இறுதி மறைவிடத்திற்கே விரட்டியது எப்படி என்பதற்கான 90 நாட்கள் கொண்ட விரிவான விசாரணையை தான் இந்த புத்தகம் வழங்குகிறது. அடுத்ததாக அசாசினேஷன் ஆஃப் ராஜீவ் காந்தி இன்சைட் ஜாப். இந்த புத்தகத்தை ஃபராஸ் அகமது எழுதியுள்ளார். சிபிஐ, எஸ்ஐடி முதல் உச்சநீதிமன்றம் வரை மற்றும் ஏராளமான ஆய்வாளர்கள் மற்றும் கோட்பாளர்கள் வரை அனைவரும் தங்கள் சதி கோட்டைகளை கட்டியிருக்கும் முன்மாதிரியை இந்த புத்தகம் உலகிற்கு எடுத்துரைக்கிறது. மேலும் 1991ஆம் ஆண்டு இடைக்கால தேர்தல்களில் ராஜீவ்காந்தி மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை என்றாலும் ராஜீவ்காந்தி ஏன் கொல்லப்பட்டார் என்பதை இந்த புத்தகம் விவரிக்கிறது. அடுத்ததாக ஸ்ட்ரேஞ்சர் தன் ஃபிக்ஷன், த ராஜீவ் காந்தி அசாசினேஷன். இந்த புத்தகத்தை எழுதியவர் ஹரிஷ் வேணுகோபாலன். இவர் ராஜீவ்காந்தியின் படுகொலை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட ஜெயின் கமிஷன், வர்மா கமிஷன் குறித்து இந்த புத்தகத்துல விரிவா எழுதியிருக்காரு. இந்த படுகொலையை எல்டிடி தனியாக செய்ததா அல்லது வேறு ஏதேனும் அமைப்புகளுக்கு தொடர்பு உள்ளதா, சதி திட்டத்தை தீட்டியது யார் என்று கேட்க வேண்டிய பல கேள்விகளுக்கும் கேட்கப்படாத கேள்விகளுக்கும் இந்த எழுத்தாளர் இந்த புத்தகத்தில் பதில் அளித்துள்ளார். அடுத்ததாக ராஜீவ்காந்தி கொலை மர்மங்களும் மறைக்கப்பட்ட உண்மைகளும். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞரான இந்நூலின் ஆசிரியர் சே. துரைசாமி
தன்னுடைய பல்வேறு சட்ட அனுபவங்களின் காரணமாக இந்நூலை தெளிவாக வழங்கியுள்ளார். இந்த நாட்டின் பிரதமர் பதவியில் இருந்த ஒருவரை யார் கொன்றார்கள் என்ற உண்மையே இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற தனது ஏக்கத்தையும், ஒரு வழக்கை எப்படி நுணுக்கமாக ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் என்ற துல்லியத்தையும் இந்த நூல் வாயிலாக அவர் வெளிப்படுத்தியுள்ளார். ராஜீவ்காந்தியின் கொலை குறித்து மேலும் பல எழுத்தாளர்களும் தங்களின் கருத்துக்களையும் அனுபவங்களையும் எழுதியிருந்தாலும் அதைவிட முக்கிய தகவல்களை TN சேஷன் எழுதிய சுயசரிதை நூலான த்ரூ தி புரோக்கன் கிளாஸ் என்ற நூல் விளக்குகிறது. முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் TN சேஷன் கடந்த 2019ஆம் ஆண்டு மறைந்த நிலையில அதற்கு அடுத்த வாரம் அவரின் சுயசரிதை நூலான த்ரூ தி புரோக்கன் கிளாஸ் என்ற புத்தகம் வெளியானது. அதில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் மறைவிற்கு ஒரு வாரம் முன்பு ராஜீவ்காந்தி பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக காஞ்சி சங்கர மடத்திலிருந்து எச்சரிக்கப்பட்டதாக சேஷன் குறிப்பிட்டுள்ளார். 1991ஆம் ஆண்டு மே 10ஆம் தேதி ராஜீவ்காந்தியை தொடர்பு கொண்டு தனிப்பட்ட முறையில் எச்சரித்தேன். திறந்த வழியில் பிரச்சாரம் செய்வதை மறுபரிசீலனை செய்யுமாறு நான் மீண்டும் அவரை கேட்டுக்கொண்டேன். ஆனால் அதற்கு அவர் இருமுறை நான் இறக்க மாட்டேன் என்று சிரித்துக் கொண்டே பதிலளித்து விட்டார். 4 நாட்கள் கழித்து மே 14ஆம் தேதி ராஜீவ்காந்தியை எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தி காஞ்சி சங்கர மடத்திலிருந்து அழைப்பு வந்தது. நான் எச்சரித்தும் அவர் பிரச்சாரம் செய்கிறார் என பதிலளித்தேன். இதுகுறித்து உடனடியாக அவருக்கு தந்தி அனுப்பினேன். அது மே 17ஆம் தேதி அவரின் மேசைக்கு சென்றது. ஆனால் அதை படிப்பதற்கு முன்பாகவே மே 21ஆம் தேதி ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். நான் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்தேன். அவர் இறுதி சடங்கில் பங்கேற்காமல் வீட்டிலேயே அடைந்து கிடந்தேன். இவ்வாறு அந்த புத்தகத்தில் TN சேஷன் குறிப்பிட்டுள்ளார். 1988-89ஆம் ஆண்டு காலகட்டங்களில் பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த TN சேஷன் சிறப்பு பாதுகாப்பு குழு சட்ட முன்வரையை தயார் செய்து தாக்கல் செய்தார். இந்த சட்டத்தின்படி பிரதமர் மற்றும் அவரின் குடும்பத்தினருக்கும் முன்னாள் பிரதமர் மற்றும் அவரின் குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் ராஜீவ்காந்தி இந்த சட்டத்திற்கு மறுப்பு தெரிவித்தார். இதுகுறித்து TN சேஷன் தன்னுடைய புத்தகத்தில் மக்கள் சுயநலத்துடன் இந்த சட்டத்தை நிறைவேற்றியதாக கருதுவார்கள் என நினைத்த ராஜீவ்காந்தி பிரதமர் மற்றும் அவரின் குடும்பத்திற்கு மட்டும் பாதுகாப்பு போதும், இந்த சட்டம் பொருந்தும், அந்த வகையில் இந்த சட்டத்தை இயற்றுமாறு அறிவுறுத்தினார். முன்னாள் பிரதமர் மற்றும் குடும்பத்திற்கு தேவையில்லை என கூறியதாக TN சேஷன் சுயசரிதையில் குறிப்பிட்டுள்ளார். எத்தனை புத்தகங்கள் எவ்வளவு உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தாலும் அப்பாவியாக தண்டிக்கப்பட்ட பல உயிர்களுக்கு எந்த ஈடும் செய்ய முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை. அதுக்கு அடுத்தது இந்த இதில் பார்த்தோம்னா 7 எபிசோடு ஒவ்வொன்றுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் 50 நிமிஷம் ஓடிட்டு இருக்குது. இந்த 7 எபிசோடில் நடித்தவர்கள் கண்டிப்பா சார், இதுல வந்து நிறைய கதாபாத்திரங்கள் இருந்ததுக்கு அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது உண்மையில இருந்தவர்களுடைய சாயல் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த கதாபாத்திரத்தை குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, கதாபாத்திரங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சந்திரசேகர் PM பிரைம் மினிஸ்டர் வர்றாரு. அவரை பார்த்தீங்கன்னா முகசாயல் ஓரளவுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தது கதை ஒளிப்பதிவு இதெல்லாம் நல்லா இருக்குது. அதுபோல் கார்த்திகேயன் ஒருத்தர் காமிக்கிறாங்க. அவர் SITயோட தலைவராக இருந்தவர். அவருடைய முகசாயலும் ஓரளவுக்கு இருக்குது. ராஜீவ்காந்தியோட ஒரு சீனுக்கு தான் வர்றாரு. ராஜீவ்காந்தி வர்ற மாதிரி ஒரு இது காமிக்கிறாங்க ஸ்ரீபெரும்புதூரில். அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவரோட சாயலும் ஓரளவுக்கு கொஞ்சம் பொருத்தமாக இருக்குது. அப்புறம் வந்து கோகிலாவாணி, தனுவோடது கொஞ்சம் அப்படி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு. லதா கண்ணன் அந்த அந்த பொண்ணு படித்தது, அந்த கவிதை படித்த பொண்ணு கோகிலாவாணி, அவங்க அம்மா வந்து லதா கண்ணன், இவங்க தான் வந்து அந்த கூட்டிகிட்டு போனது அப்படிங்கிற ஒரு கதை. அவங்களோட சாயல்களும் ஓரளவுக்கு கொஞ்சம் பொருத்தமாக தான். கண்டிப்பாக சார், முக்கியமான கதாபாத்திரமான பிரபாகரன் அவங்களுடைய கதாபாத்திரம் மட்டும்தான் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அது மொத்தமாக இதோட சொதப்பில் அங்கே தான் இருக்குது. ஏன் போய் இப்படி சொதப்பி விட்டாங்கன்னு தெரியல. இவ்வளவு நல்லா பண்ணவங்க, ஒரு கதையாக காமிக்கிறவங்க கதை எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி மற்றவங்களை எல்லாம் பார்த்துங்க. அதோட தலைவனாக இருக்கக்கூடிய தேசிய தலைவர் பிரபாகரனோட படத்தை காமிக்கும் போது ஐயா என்னடா இப்படி ஒரு சிதைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இவனுக்கு முதல்ல வந்து அந்த மொத்த கதையே வந்து ஒரு காமெடியான கதை தான். இந்த தெரியல உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது இவனுக்கு எடுத்த மாதிரி. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்து இது பண்ணும்போது கேரக்டரு இந்த இதெல்லாம் 1-2 போட்டிருக்கானுங்களே, நல்லா பண்ணியிருக்கானுங்கன்னு நம்ம நினச்சோம்னா கடைசியில் தேசிய தலைவரோட படத்தை காமிக்கும்போது ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை காமிச்சானுங்க. அது சொதப்பலாக தான் இருக்குது. எப்படி இவனுங்களோட கதை வந்து எப்படி சொதப்பலாச்சோ அதே போல் இதுவும் ஒரு சொதப்பல் தான். அதுபோல் வந்து
சோனியா ஒரு இடத்துல பின்பகுதியில் காமிக்கிறாங்க. அது பார்த்தோம்னா ஓரளவுக்கு சோனியா மாற தெரியுது. அந்த கதாபாத்திரங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் அதாவது இதில் வெளியே பேசப்பட்ட அத்தனை கதாபாத்திரங்களையும் இதில் கொண்டு வந்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதை காணோம். அதுபோல் பெங்களூர் ரங்கநாத் எனக்கு நண்பர், ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரோட அடையாளமே அது இல்லை. ஒரு தாடிக்காரனை காமிக்கிறாங்க. அவர் தாடியை வச்சு நான் பார்த்ததே இல்லை. அவரை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் சொதப்பல் இருக்குது. அந்த யார் நடித்தாங்க, அந்த கதாபாத்திரத்தில் என்னென்ன பாத்திரங்களை ஏற்றுறாங்க அப்படிங்கிறது பவித்ரா கொஞ்சம் விரிவாக சொல்லணும். அது தி ஹண்ட் ராஜீவ்காந்தி அசாசினேஷன் வெப் தொடர்ல ராஜீவ்காந்தி படுகொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களாகவும் இந்த வழக்கின் விசாரணையை மேற்கொண்ட சிபிஐ அதிகாரிகள் மற்றும் எஸ்ஐடி அதிகாரிகளாகவும் நடித்த நடிகர்களுடைய கதாபாத்திரம் எப்படி இருந்தது என்பது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். சிறப்பு புலனாய்வு குழுவை தலைமையேற்று வழிநடத்தும் கார்த்திகேயன் கதாபாத்திரத்திற்கு கனகச்சிதமாய் பொருந்தி போயிருக்கிறார் பாலிவுட் நடிகர் அமித் சியால். லாபகமாக யுக்திகளை கையாண்டு குற்றவாளிகளிடம் உண்மையை பெறுபவராகவும் பணியில் மேலிடத்தில் செய்யப்படும் சூழ்ச்சிகளை பொறுத்து கொள்ள முடியாமல் வெகுண்டெழுபவராகவும் அமித் வர்மா கதாபாத்திரத்தில் பக்குவமாக நடித்து நடிகர் சாஹில் வைத் கவனம் இருக்கிறார். இவர்களை தாண்டி ரகோத்தமன் கதாபாத்திரத்தில் பகவதி பெருமாள், கேப்டன் ரவீந்திரன் கதாபாத்திரத்தில் வித்யுத் கார்கி, இவர்களது நடிப்பும் சிறப்பாக இருக்கு. சிவராசன் கதாபாத்திரத்திற்கு நடிகர் ஷபிக் முஸ்தபா அசத்தலான நடிப்பை வழங்கியிருக்காரு. அவர் வெளிப்படுத்தக்கூடிய சீரியஸ் டோன் நடிப்பு ஆழமான தாக்கத்தை உருவாக்கும் லெவலுக்கு அமைஞ்சிருக்கு. நளினியாக அஞ்சனா பாலாஜி, சுபாவாக கௌரி பத்மகுமார், தனுவாக ஸ்ருதி ஜெயன் ஆகியோரும் நல்லதொரு நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. இந்த உண்மை சம்பவத்தை மையப்படுத்திய வெப் சீரிஸுக்கு நடிகர்களை தேர்வு செய்யும் பணிகளை திறம்பட மேற்கொண்ட இயக்குனர் நாகேஷ் குக்குனூர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உருவத்துல மட்டும் அதற்கு சற்றும் பொருந்தாத நபரை தேர்வு செய்திருக்கிறார் என்று விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. அதான் சார், நீங்க சொல்லியிருந்தீங்க முக்கியமா இந்த படத்துல நிறைய உண்மைத்தன்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்த மாதிரியான உண்மைத்தன்மைகளை காட்டப்படல? இதுதான் இந்த படம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமா இருக்குதா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆப்போசிஷனோட இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ள இருக்கிறவங்க செஞ்சதா? ஆமாம். இதில் நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போறதுக்கு முன்னாண்ட இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த புத்தகத்தை அடிப்படையாக வைத்து தான் நம்ம இது 7 எபிசோடு எடுத்தோம் அப்படின்னு சொல்லி இவரோட பெயர் தான் முன்னுக்கு வருது. இவரே எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையானதுனாலும் தெரியல. ஆனால் இந்த புத்தகத்தில் நான் ஒரு இடத்துல நான் படித்தேன். இந்த புத்தகத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் சுப்பிரமணிய சாமி பற்றி சொல்கிறாங்க. சுப்பிரமணிய சாமி பற்றி எந்த கேரக்டரும் அதில் வரல. அதுபோல் சந்திராசாமி மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அந்த சந்திராசாமியும் இதில் வரல. இதில் என்னன்னா ஒரு இடத்துல நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் இந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, இதில் ஒரு இடத்துல வருது, இந்த புத்தகத்திலே வருது. அது நான் பேஜோடு என்னால் காமிக்க முடியும். டிஎன் சேஷன் அப்படின்ட்டு அவர் எலெக்ஷன் கமிஷனர் இருந்தவர், இந்தியன் எலெக்ஷன் கமிஷனர். அவருடைய காலகட்டத்தில் ஒரு பரபரப்பாக அவர் ஏற்படுத்தினார். அப்படி ஒரு எலெக்ஷன் கமிஷனருக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு வெளிப்படையாக காமிக் செஞ்சவர் அவர் தான். ஸோ அவர் அந்த காலகட்டத்தில், அதாவது ராஜீவ் இறந்த காலகட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இதில் இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் மொசாத், இஸ்ரேலோட உளவுத்துறை பேர் மொசாத். அந்த மொசாத் படையை சேர்ந்தவர்கள் தான் இதோட ரியல் மாஸ்டர் மைண்டு இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமியை சந்தித்து சொல்லியிருக்காங்க. இது எல்டிடி ஆளுகளை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கேஸில் இது ஒரு மிகப்பெரிய இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா இதை பற்றி எங்கேயுமே காணோம். இப்போ இஸ்ரேலை பற்றி எங்காச்சும் பேசியிருக்காங்களா? காணோம். மொசாத் பற்றி எங்காச்சும் பேசியிருக்காங்களா? காணோம். டிஎன் சேஷன் இப்படி சொல்லியிருக்காருன்னு காணோம். ஸோ இவங்க இந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் இதை எடுத்தேன்னு சொல்கிறவங்க இதை எதுவுமே இந்த எபிசோடில் காணாமே. இன்னொரு விஷயம், அப்போ எப்படி இந்த புத்தகத்தில் இருந்து சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. அதுக்கு அடுத்தது இன்னொன்று, சுப்பிரமணிய சாமியும் அவரு ஒரு பெரிய அவர் மேலேயே ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. ஏன்னு கேட்டால் திருச்சி வேலுச்சாமின்னு இங்கே இருக்கார், நம்மளோட இதுக்கெல்லாம் கூட வந்திருக்கார். அவர் திருச்சி வேலுச்சாமி சுப்பிரமணிய சாமியோட ரைட் ஹேண்டாக இருந்தார். அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா அவரோட ரைட் ஹேண்டாக இருக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வேலுச்சாமி. அந்த காலகட்டத்தில் அவர் மினிஸ்டராக இருந்தார், லா மினிஸ்டராக இருந்தார், சென்ட்ரல் லா மினிஸ்டராக இருந்தார்.
அந்த காலகட்டத்தில் இவர் வந்து ராஜீவ்காந்தி படுகொலைக்கு முந்தின நாள் அதே ரூட்டில் பெங்களூர் போகிறாங்க. போயிட்டு வரும்போது இங்கே தான் கூட்டம் நடக்குதா அப்படின்னு கேட்டு போனதாக திருச்சி வேலுசாமி சொல்கிறார். ஐயோ இங்கே தான் நடக்குதுங்களா அப்படின்னு எல்லாம் இது பண்ணுறாங்க. அப்படி அவர் எப்போவுமே ஒரு நமட்டு சிரிப்பு சிரிப்பார் சுப்பிரமணிய சாமி. எது சொன்னாலும் சரி நீங்கள் அப்படி தான் நமட்டு சிரிப்பு சிரிப்பார். அப்படியே ஒரு மாற ஒரு கேஷுவலாக ஒரு இதை வந்து நமட்டு சிரிப்பு, மற்றவனை எகத்தாளத்தோட ஒரு சிரிப்பு அப்படிம்பான்ல, அந்த மாதிரி சிரிப்பார். அவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது 10:51 ஏதோ ராஜீவ்காந்தி அடித்ததுக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாண்ட திருச்சிக்கு, அப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்கார், திருச்சி வேலுச்சாமிக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு. என்னங்க ராஜீவ்காந்தி அவர் திருச்சி வேலுச்சாமி அடிக்கிறாரு. உடனே என்ன ராஜீவ்காந்தி செத்துட்டாரா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி படுகொலை நடக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஃபோன் பண்ணுறாரு. கேஷுவலாக வேற ஒரு விஷயம் கேட்குறக்காக ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணும்போது அவர் வந்து என்ன ராஜீவ்காந்தி இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி கேட்குறாரு. ஸோ என்னடா இது இப்படி கேட்குறாருன்னு இவர் பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஸோ எப்படி இவருக்கு என்ன ஆச்சு, ஏன் ஆச்சுன்னு அடுத்த 5ஆம் நிமிஷத்தில் செய்திகள் எல்லா பக்கம் பரவலாக வருது, படுகொலை இறந்துட்டார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை, இதுலேயே டிவி இதுல எல்லாம் அடுத்த ஒரு 5ஆவது நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் குண்டு வச்சு படுகொலை அப்படின்னு சொல்லி அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி படுகொலைக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே இவர் கேட்குறாரு. முக்கிய புள்ளியாவே இவர் தான் இருக்கிறாரு. ஆமாம், அப்படி கேட்குறாரு. அதனால இவர் மேலே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை இன்னும் எழுப்பி கொண்டிருக்காரு நம்ம வேலுச்சாமி, திருச்சி வேலுச்சாமி. இன்னுமே எல்லா கூட்டங்களையும் இதை பற்றி ஓப்பனாக பேசுகிறாரு, சொல்லிட்டு இருக்காரு. எப்படி தெரியும் அவருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அது வந்து உண்மையிலேயே நம்மளும் யோசிக்க வேண்டிய ஒரு இதுதான். அவரே என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஒரு மினிஸ்டர் இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நடந்த உடனே போய் அதாவது ரீசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்குன்னு சொல்லுவாங்க, நம்மளோட இந்திய நாட்டோட வெளிநாட்டு உளவு பார்க்கறதுக்கான ஒரு அமைப்பு பேர் அந்த அமைப்போட ஹெட் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் சண்டை போடுறாரு இவர். நான் வந்து எப்போ இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி வந்து ராஜீவ்காந்திக்கு ஒரு இது இருக்குது, த்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், எப்படி விட்டீங்க, இதெல்லாம் நான் ஏதாச்சுன்னா அதுக்கெல்லாம் ஒன்றும் பதிலே சொல்ல. இவர் நேரடியாக அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் வந்து சந்திரசேகர், அவரை போய் நேரடியாக பார்த்தும் இந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. இதோடு மட்டும் இல்லாமல் யாசர் அராஃபத் பாலஸ்தீனத்தினோட அதிபர் இருந்தவர். அவர் முதல்ல இந்திரா காந்தி வந்து முதல்ல பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கிறேன்னு சொல்லி அங்கீகரித்த நான் அலைன் மூமெண்ட்டோட ஹெட்டுன்னு வந்தவர் இந்திரா காந்தி. அப்படிப்பட்ட யாசர் அராஃபத் மேலே அவர் வந்து ஒரு முறை வந்து ராஜீவ்காந்திக்கு நேரடியாக சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து த்ரெட் இருக்குது, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இத்தனையும் இவ்வளவு நடக்குது, இது நடக்குது. மொசாத்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, எங்கெங்கே அப்படி பார்த்துட்டு போகிறாங்கலாம் நடக்குது. அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த நாள், அதே நாளில் கிட்டத்தட்ட 4 மணிக்கு, சாயந்தரம் 4 மணிக்கு, இது வந்து 10 மணிக்கு மேலே நடக்குது. 4 மணிக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற இந்தியன் ஹை கமிஷனில் ஒரு ஃபோன் வருது. அதான் வந்து இதில் காமிக்கிறாங்க ஆரம்பத்திலேயே. 4 மணிக்கு யாரோ ஒரு யுனானிமஸ் கால் ஒன்று வருது. அந்த காலில் இந்த மாதிரி ராஜீவ்காந்தி செத்துட்டாரா அப்படின்னு அந்த ஃபோனில் கேட்குறாங்க. அந்த அம்மா என்ன அப்படி மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை ராஜீவ்காந்தி செத்துட்டாரான்னு கேட்டோம். நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது கட் ஆகிருது அந்த. ஸோ இத்தனை பேர் வந்து நமக்கு தெரிந்து இத்தனை பேர் இருக்காங்க. இப்போ அண்ட் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விங்காக நாம் வைத்திருக்கிறோம். அது தவிர இந்தியன் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ அப்படின்னு சொல்லி ஐபின்னு ஒரு பெரிய அமைப்பு இருக்குது. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக என்ஐஏன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். என்ஐஏன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த காலத்தில் இருக்கிற இந்த என்ஐஏ, இது ஐபி, இவங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயங்கள் சுப்பிரமணிய சாமிக்கு தெரிஞ்சது, டிஎன் சேஷனுக்கு தெரியுது, இந்தியன் ஹை கமிஷனுக்கு ஃபோனே போகுது. இதையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்காம? சார், டிஎன் சேஷன் அவருடைய சுயசரிதையில் என்ன குறிப்பிட்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சி சங்கர மடத்திலிருந்து ஒரு எச்சரிக்கை வந்தது, அந்த எச்சரிக்கையை சொல்லி கூட அவருக்கு சரியான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு குறிப்பிட்றாரு சார். அப்போது இது வரைக்குமே, அதாவது காஞ்சி மடத்தில் தெரிகிற வரைக்கும் தெரியுது. இப்போ காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் வந்து காஞ்சிபுரம் ரொம்ப தூரம் கிடையாது, அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது இவர் ஸ்ரீபெரும்புதூரில் அந்த இறந்தார்ல அந்த ஸ்பாட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்கும், 20-25 கிலோமீட்டர் தான் இருக்கும் காஞ்சிபுரம்.
அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற மடத்துக்கு தெரிகிற விஷயம் கூட ஐபிக்கும் ராவுக்கும் இத்தனை இன்டெலிஜென்ஸ் இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில், அதை தவிர தமிழ்நாடு போலீஸ் இருக்குது, தமிழ்நாடு போலீஸில் பல விங் இருக்குது, இத்தனை பேருக்கும் யாருக்கும் தெரியல. இதை தவிர இன்னும் ஒன்று முக்கியமான என்னென்னா, அந்த காலத்தில் இவர் வந்து எலெக்ஷன் கேம்பெயினுக்கு தான் வர்றாரு. எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து முதல்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, எலெக்ஷன் கேம்பெயின் 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இவருக்கு வந்து ஸ்ரீபெரும்புதூர் ஒதுக்கவே இல்லை. மார்க்ரெட் அல்வா அப்படிங்கிறது தான் காங்கிரஸோட அந்த இது இவங்களோட ராஜீவ்காந்தியோட இதெல்லாம் அலாட் பண்ணுறது, ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் அவங்க தான் இருக்காங்க. அவங்க மினிஸ்டராகவும் கூட இருந்தாங்க மார்க்ரெட் அல்வா. அவங்க வந்து அவங்ககிட்ட போய் இவர் பர்சனல் பிஏ, அதாவது ராஜீவ்காந்தியோட பர்சனல் பிஏ வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ரீபெரும்புதூர்லேயும் இது போட சொன்னாங்க. அவங்க அங்கேயும் கூட்ட சேருனா அங்கே இப்போ தானே ராஜீவ்காந்தி போயிட்டு வந்தார், இது வந்து வேண்டான்னு வேறு. அவர் வந்து ராமமூர்த்தி, அப்போ வந்து காங்கிரஸ் பிரசிடென்ட் ராமமூர்த்தி இங்கே தமிழ்நாடுக்கு, அவரும் வந்து இப்போ தான் வந்துட்டு போனார், எதுக்குங்க மறுபடியும் ராஜீவ்காந்தி வராருன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி இல்லை ராஜீவ்காந்தியே வந்து போகணும்னு சொல்கிறாரு. ஏன்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய மரகதம் சந்திரசேகர் அப்படிங்கிற அந்த அம்மா வந்து ரொம்ப க்ளோஸு, ஆனால் அவருக்கு அத்தம்மார, அதனால அவரோட இதுக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு அப்படின்னு சொல்லி இத்தனை கம்பல்ஷனும் வருது. அதே போல் முதல்ல வந்து அங்கே ராஜீவ்காந்தி பேசுகிற கூட்டம் வந்து இங்கே போடுங்கன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் உயர் அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க வேற ஒரு ஸ்கூலில் ஒரு நடத்துகிற மாதிரி, ஸ்ரீபெரும்புதூர்லேயே ஸ்கூலில் ஒன்று நடத்துகிற மாதிரி. அது வேண்டான்னு சொல்லி தான் மரகதம் சந்திரசேகர் அந்த இந்த இப்போ ஸ்பாட்டு எங்கே இறந்தாரோ அந்த ஸ்பாட்டை வந்து அது ஒரு காடு மாதிரி இருக்குது, அந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க. இதையை தாண்டி அன்றைய காலகட்டத்தில் ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் போட்டு தான் வந்து காங்கிரஸ் இருக்குது. இது வந்து காங்கிரஸ் அன்னைக்கு கூட்டம் நடக்கிறது எதுக்கு? தேர்தல். அதுக்காக தேர்தல் இதுக்காக ஒரு பிரைம் மினிஸ்டர், அதுவும் ராஜீவ்காந்திங்கிறவர் ரொம்ப ஜெயலலிதாவுக்கு பிடித்தமான ஒரு தலைவர், அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு. அந்த மாதிரி இருக்கிற இதில் ஜெயலலிதாவும் அந்த கூட்டத்தில் ஏன் கலந்துக்கல? அதுபோல் நீங்கள் வந்து 15 பேருக்கு மேலே இறந்தாங்க ராஜீவ்காந்தியோட. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் லீடர், அரசியல் தலைவர்கள் சொல்லக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் ஒருத்தங்க கூட இறக்கல. எல்லாம் இறந்தவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பொதுமக்களும் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் கூட இருக்காங்க பாருங்கள், சுற்றி இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் கொஞ்சம் பேர் இறந்தாங்க. மற்றபடி பொலிட்டிக்கல் பார்ட்டி யாரும் போகல. ஜெயலலிதா அந்த கூட்டத்துக்கே வரல. அன்னைக்கு திமுக வந்து காலையில் வேற ஒரு நிகழ்ச்சி அங்கே வச்சுருந்தது, ஸ்ரீபெரும்புதூர்லேயே ஒரு நிகழ்ச்சி. ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சி எங்களுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கேன்சல் பண்ணுறாங்க. இது எல்லாம் வந்து பார்க்கும் பொழுது இது தெரியலையா? சந்தேகம் தெரியலையா? ஏதோ ராஜீவ்காந்திக்கு நடக்க போகிறது எல்லாருக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. இந்தியன் உளவுத்துறைக்கு இது தெரியலையா? அப்போ என்ன சம்பளம் இல்லை, கோடிக்கணக்கில் சம்பளம் நம்மளாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அவங்களுக்கெல்லாம். அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? இது வந்து மிகப்பெரிய கேள்விகள் எழுப்புது. இந்த கேள்விகள் மட்டுமில்லை, இன்னும் 1000 கேள்விகள் இருக்குது, அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஆனால் இந்த எபிசோடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க இந்த புத்தகத்தில் எழுதுனதையும் தாண்டி, இந்த புத்தகத்தில் எழுதுனதே இன்னும் அவங்க காமிக்கல, இந்த புத்தகத்தில் எழுதுனதையும் தாண்டி அவர்களுக்குள்ள ஒரு அஜெண்டா வச்சு இந்த அஜெண்டாவில் மேலோட்டமாக பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா, தமிழர்களுக்கும் வட இந்தியர்களுக்கும் எதிராக இருக்கணும் அப்படின்ட்டு தமிழர்கள் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு எழுதப்பட்டது கிளியராக தெரியுது. ஸோ இந்த இதில் இதை தாண்டி நம்ம வந்து இதை குறித்து ஒரு 2-3 பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசுகிற ஆட்களே வந்து ஒரு விமர்சனம் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த விமர்சனம் கொடுக்குற ஆளுகளும் ஓரளவுக்கு நம்ம மதிக்கக்கூடிய நபர்கள் தான். ஆனால் ஒரு சரியாக கொடுக்க வேண்டாமா? வரலாறை வந்து சொல்லும் பொழுது, ஒரு ஊடகத்தில் பேசும்பொழுது சரியாக பேசணும், தெரிஞ்ச மாதிரி சும்மா அடிக்கக்கூடாது. நான் வந்து முதலே சொன்னேன், அவரோட பெயரெல்லாம் சொல்ல விரும்பலை நான், எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்ச பசங்க தான் அவங்களாம். ஆனால் அவங்க வந்து பேசும்பொழுது பரபரப்பாக ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு எதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு வீடியோவில், 4 மணிக்கு காலையில் 4 மணிக்கு இந்தியன் ஹை கமிஷனுக்கு ஃபோன் வந்தது அப்படிங்கிறாரு. அதுலேயே தெளிவாக போடுறான் 4 PM போடுறான். அப்புறம் எப்படி 4 மணிக்கு காலையில் வந்திருக்கும்? அது தெரிய வேண்டாமா? அதுபோல் அதே போல் லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா 36 மணி நேரம் காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக போடுறாங்க. அதை வந்து இவன் வந்து 30 மணி நேரங்கிறான். ஒன்று அந்த நல்ல ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு அதை பற்றி விமர்சனம் பண்ணிக்கணும். அதுபோல் இன்னொரு தம்பியும் வந்து அவரும் வந்து கொஞ்சம் சொதப்பல் தான். இதில் அவங்களாம் சொதப்பி இருக்காங்க. ஏன்னா இதை பற்றி தெரிந்தவர்கள் பல பேர் இருக்காங்க.
இப்போ அதிகாரிகள் அப்படிங்கன்னு பார்க்கும் பொழுது அவனுங்கெல்லாம் பார்த்துட்டு இவங்களை சிரிப்பாங்க. இந்த தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கோம், இப்படி தான் சொதப்பானுங்க, இவங்களுக்கு ஒன்றும் உருப்படியாக தெரியாது, எதை வேணாலும் அடிப்பானுங்க அப்படிங்கிறது இதுதான் அவனுக்கு மனசில் வரும். அதனால தான் அந்த அச்சம் இருக்குல்ல, நம்மள மேலே ஒரு அச்சம் வராமல் போகிறதுக்கு இல்லாத ஒரு காரணம் அப்படிங்கிறது தான் இந்த இதை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது.